எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். கரூரின் மிக பெரும் துயரம். கிட்டத்தட்ட 42 உயிர்கள் பலியான பிறகும் கூட அங்கு பலவிதமான சர்ச்சையான பேச்சுக்கள் வெளிவந்தது. இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சரிதான். ஆளும் அரசு திட்டமிட்டே இந்த 41 உயிர்களை பலியாக்கி விட்டது. அப்படியெல்லாம் தாவேகா சார்பில் சொல்லப்பட்டது. இதற்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறார்கள், இது உண்மையில் திட்டமிட்ட சதிதானா, இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது யார், அப்படியெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசணும். அதுக்கு அடுத்ததாக நீதிமன்ற விசாரணைகள்லாம் ஒன்றன் பின் ஒன்றா வர ஆரம்பிச்சது. அதுலயே நமக்கு தெளிவா தெரிஞ்சது, இது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பேரழிவு, மேன்மேட் டிசாஸ்டர்னு நம்ம எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல தாவேகாவினர் கொஞ்சம் அமைதியாயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 9 நாட்களை தாண்டி அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்கள் தலைமறைவானதுதான். இன்னைக்கு வரைக்கும் பெயில் கொடுக்கலன்னு அவர் வெளியே வரல. அதே மாதிரி துணை பொதுச் செயலாளர்களா இருக்கட்டும், கொள்கை பரப்பு செயலாளர்களா இருக்கட்டும், ஐடி விங்கு மாவட்ட செயலாளர், ஒன்றிய நகரம் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் வெளியே வராம அவங்க ஓடி ஒழிஞ்ச இடத்திலே ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட தாவேகாவில் இருக்கக்கூடியவர்கள் ஒளிஞ்ச இடத்திலிருந்து ட்வீட் போடுறாங்க. என்ன போடுறாங்க? கரூருக்கு சென்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், இரவோடு இரவா 1 மணிக்கு சென்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு செல்லல? கள்ளக்குறிச்சிக்கு சென்றிருந்தா நீங்க கரூர்ல சென்றிருந்தது நியாயமாயிருக்குமே அப்படின்னு கேட்கிறாங்க. அது அவங்களுடைய கேள்விக்கான ஒரு நியாயமான ஒரு பார்வையா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பார்க்கப்பட்டு வராங்க. நீங்க ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பார்க்கணும். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் என்பது தமிழ்நாட்டுல, ஏன் இந்தியாவுல முதலா கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது. இதற்கு முன்பாக விழுப்புரம் மரக்காணம் பக்கத்துல கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்கள் இருக்கிறார்கள். இதற்கு முன்பாக அதிமுக இருந்தாலும் காங்கிரஸ் பீரியடா இருந்தாலும் எல்லா காலகட்டத்திலையுமே கள்ளச்சாராயத்தால உயிரிழந்தவர்கள் இருக்கிறார்கள். அவங்க திமிரு கொண்டு போய் அவங்க தன்னை கள்ளச்சாராயம் உட்கொண்டு இறந்து போறாங்க. இதற்கு எப்படி அரசு பொறுப்பேற்க முடியும்? அப்படியும் இந்த அரசு அப்படி இறந்தவர்களும் நம்ம அரசின் கீழ் இருக்கிறவர்கள் தான் என்பதற்காக இந்த அரசு 10 லட்சம் ரூபாய் நிவாரணத்தை அறிவிச்சாங்க. அவர்களுடைய உடல் நல்லடக்கத்தின் போது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் போய் கலந்துக்கிட்டாரு, உதயநிதி அவர்கள். இது எல்லாருக்குமே தெளிவா தெரியும். கள்ளச்சாராயம் அறிந்து உயிரிழந்தவர்கள் வெறும் திமுக அரசியல் தானா அப்படின்னு கேட்டா இல்ல. இதற்கு முன்பாக ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே கிட்டத்தட்ட 56க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலகட்டத்தில் 50 பேருக்கிட்ட இறக்கலனாலும் நான் அந்த வட மாவட்டங்களை சேர்ந்த ஒருவன்னு சொல்றதால சொல்றேன். ஒவ்வொரு வருடத்துல கிட்டத்தட்ட 5லிருந்து 10 பேராவது கள்ளச்சாராயம் குடித்துதான் இறப்பாங்க. எதற்காக இதை நான் குறிப்பிட்டு சொல்றோம்னா, இந்த விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர், மரக்காணம் இப்படிப்பட்ட இந்த பகுதிகள் எல்லாமே முழுக்க பொருளாதாரத்தை நம்பி வாழக்கூடிய மக்கள் இல்லை. அங்க எல்லாமே கல்வி அறிவு அதிகமா கிடையாது. முழுக்க விவசாயத்தை மட்டும் நம்பி வாழ்வாங்க. மற்றபடி வேற என்ன அங்க தொழில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரியான கள்ளச்சாராயத்தை பயன்படுத்தி ஓரளவுக்கு முதலாளித்துவத்தோடு வாழக்கூடியவர்கள் அந்த பகுதியில இதுக்கு முன்பாக செல்வ செழிப்போட இருந்தாங்க. இப்போ ஆட்சி காலகட்டங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா தவிர்க்கப்பட்டாலும் ஒரு சில இடங்கள்ல இன்னமும் கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இப்படி கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழப்பவர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது திமிரு கொண்டு கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களை கண்டு கொள்ளாம விட்டது அரசு. இங்கிருந்து அமைச்சர்கள் போனாங்க, துணை முதலமைச்சர்கள் போனாங்க, அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே இடத்துல நின்று பார்வையிட்டு அங்க என்ன நிலவரம்னு சொன்னாங்க. அதற்கு பிறகாக தமிழ்நாடு அரசானது நிவாரணம் அறிவிக்கிறது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சது. அதே மாதிரி அப்படியே கரூருக்கு பாருங்க. கரூரில் நடந்த இந்த 42 உயிர்கள் பலியானது இதற்கு முன்பாக எங்கேனும் இந்தியாவில நடந்திருக்கா? ஏன் உலகத்துல நடந்திருக்கா? ஒரு நடிகனை பார்க்க போய் அங்க 42 உயிர்கள் பலியானது அப்படின்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கா? இல்ல, இதற்கு முன்பாக இருந்ததே இல்லை. அப்படி ஒரு சினிமா மோகத்தோடு பார்க்க சென்ற கூட்டமானது, ஒரு தலைவனாக நம்பாமல் ஒரு சினிமா நடிகனை மட்டும் பார்க்க சென்ற கூட்டமானது 42 உயிர்கள் பலியான ஒரு அவலமானது கரூர்ல நடைபெறுது. அப்படிப்பட்ட அந்த அவலமான சூழ்நிலையில ஒருவேளை அங்க இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி போகலன்னா என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போய் எட்டி பார்க்கல, அப்ப என்ன
கரூர்ல நடந்திருக்கு, அவர் எட்டி பார்க்கலன்னா காரணம் இவர்தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. அவர் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிட்டாரு, எப்படி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போனாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி கண்ணீரை விடுறாரு. பாத்தீங்களா எவ்வளவு சிறப்பான நடிப்பு, ஆஸ்காரே கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கிறானுங்க. ஏன்டா அறிவு கட்டவங்களா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல அந்த இடத்துல எல்லா மாணவர்களும் மேடை ஏறி பேசுறாங்க. தன்னுடைய அப்பா பத்தி பேசுறாங்க, அம்மா பத்தி பேசுறாங்க, தன்னுடைய சூழல் எப்படி இருந்ததெல்லாம் பேசுறாங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு கண் கலங்குறாரு. அந்த கண்ணீரை துடைத்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர். இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்படி எந்த கட்சின்னு பார்க்காம, அங்க என்ன நடந்ததுன்னு பார்க்காம, தமிழ்நாடு மக்கள் தான் நம் மக்கள் தான் அப்படின்னு எல்லாரும் ஓடி ஒரு இடத்துல நின்னா எப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கரூருக்கு போவாரு அப்படின்னு கேட்கிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் கரூருக்கு சென்றது உங்களுக்கு பிரச்சனையா, இல்லை விஜய் அவர்கள் சென்னை வந்த பிறகாக அவர் கரூருக்கு சென்றது உங்களுக்கு பிரச்சனையா? காரணம் என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் தாவேகாவில் இருக்கக்கூடியவர்கள் கேள்வி கேட்கல. 20 லட்சம் பணம் அறிவிச்சுவீங்களே, அது எப்படி போயிட்டு அந்தந்த மக்களுக்கு சேர்ப்பீங்கன்னா, 20 பேர் கொண்ட குழு அமைப்பான், அந்த குழு போயிட்டு பரிசீலனை செய்வாங்க. உண்மையிலே இவங்க தாவேக கூட்டத்துக்கு இறந்தவங்க தானா, அப்படி இறந்திருந்தா இவங்களுக்கு 20 லட்சம் கொடுக்கலாம்னு அந்த குழு நிர்வகிக்குமா? ஏன் இதை நான் சொல்றேன்னா, அங்க இறந்தவர்கள் எல்லோருக்கும் 20 லட்சம் கிடையாது. அந்த வழக்கறிஞரே சொல்லாரு, அங்க இறந்தவங்களா எங்க கூட்டத்துக்கு வந்தவங்கன்னு எப்படிங்க தெரியும்? அவங்க எல்லாம் விஜய் ரசிகரா இருக்கணும்னு அவசியமே இல்லையே. அவங்க திமுக தொண்டர்களா இருக்கலாம், ஏன் அநாத பொணமா கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க எல்லாம் திமுக சேர்த்து தானே அந்த 41 உயிர் பலியா ஆக்கியிருக்காங்க அப்படின்னு மிக கேவலமா சொன்ன ஒரு வழக்கறிஞர் தான் தாவேகாவுடைய வழக்கறிஞர். இப்படிப்பட்ட ஒரு கூட்டங்களுக்கு நடுவுல இந்த 42 உயிர்களுக்கு எப்படி சரியான நிவாரண தொகை போக போகுதுன்னு நமக்கு நிச்சயமா தெரியல. அந்த 42 உயிர்களை பலி வாங்கிய பிறகும் கூட தாவேகா தலைவர் அவர்கள் ரொம்ப அமைதியா இருக்கிறார். தலைவர் அமைதியா இருந்துட்டு போகட்டும், தலைவர் மன உளைச்சலோட இருந்துட்டு போட்டோம். இன்னைக்கு வரைக்கும் பொதுச் செயலாளரா இருக்கட்டும், அதற்கு அடுத்தடுத்த கட்டமைப்புல இருக்கக்கூடியவர்களா இருக்கட்டும், யாருமே வெளியே பேசல. இதெல்லாம் எவ்வளவு ஒரு அற்பத்தனம்! இந்த வேலைகளை மிக கேவலமான அற்பத்தனங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தற்குறின்னு சொல்லக்கூடிய அந்த தொண்டர்கள் என்ன சொல்றாங்க? ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கரூருக்கு சென்றாருன்னு சொன்னாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இரவோடு இரவா சென்று அந்த மக்களை கைப்பிடிச்சு பேசினாரு. ஏன் அங்க போய் இரவோடு இரவா பேசுனதுதான் உங்களுக்கு இப்ப உறுத்துதா? அதே உங்க விஜய் அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு போனப்போ ஒரு அக்கா காலில் விழுறாங்க, பக்கத்துல இருக்க அங்கிள் தொட்டு கொடுக்குறாரு, காலில் விழுந்து கும்பிடுமா, தலைவரா உருவெடுக்கிறாருல்ல. இவர் கள்ளக்குறிச்சிக்கு வந்ததாலதான் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய நிகழ்வு இந்தியா முழுக்க போய் சேர்ந்தது பாரு. விஜய் அவர்களே 2 நாட்களுக்கு பிறகுதான் வராரு. அதற்கு முன்பாகவே அங்க சரியான முறையில எல்லாத்தையும் சீரமைத்து கட்டமைப்பு படுத்தி எல்லாத்தையும் சரிப்படுத்தியது தமிழ்நாடு அரசு. இது யாரும் மறந்துட மாட்டாங்க. அதனால கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் நிகழ்வு என்பது வேறு, கரூரில் நடந்த மரண ஓல நிகழ்வானது வேறு. ஆனா இது இரண்டையும் ஒன்று சேர்த்து பேசக்கூடியவர்களுக்கு ஒன்றே ஒன்றுதான் சொல்லிக் கொள்ள வேண்டும். நீங்கள் இப்படி தொடர்ந்து கள்ளக்குறிச்சியில் நடந்ததையும் கரூரில் நடந்ததையும் பேசி கொண்டிருக்கிறீர்கள் என்றால், கரூரில் நடந்த அந்த இறப்பை, அந்த மரணத்தை நீங்களே ஒப்புக்கொள்ளுகிறீர்கள். கரூரில் நடந்தது மரணம் தான், அது தாவேகா தலைவரால் ஏற்பட்ட மரணம் தான் என்று. இப்படிப்பட்ட மேன்மேட் டிசாஸ்டர், மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பேரழிவுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மனிதனே விஜய் அவர்கள் தான் என்பதை இந்த தாவேகாவினர் ஒத்துக்கொள்கிறார்கள் என்பதுதான் நம்மால பார்க்க முடியுது. இந்த பெருந்துயரத்துல கூட அரசியல் செய்யக்கூடிய அநாகரிகமான தெளிவற்ற அரசியல் செய்யக்கூடியவர்களை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதோட முடிச்சுக்கலாம். கரூர் பெருந்துயரத்துல மேலும் ஏதேனும் நீதிமன்ற வழக்குகள் இருந்தா மட்டும் பேசலாம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி.